தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 12 ஜூலை 2025 மதியம் சரியாக 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றைக்கு கொட்டிய கனமழைன்னு சொல்லலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாம் எதிர்பார்த்தபடியே வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள்பகுதிகளுக்கும் அதே போல் தென் கடலோரத்தின் உட்புற பகுதிகளுக்கும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கை கொடுத்தபடியே சென்னையில் அதிகபட்ச மழைப்பொழிவாக நேற்றுக்கு 65 மில்லிமீட்டருக்கு மேலாக, அதாவது கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு சென்னை சென்ட்ரல் பகுதிகளிலையும் கொரட்டூர் பகுதிகளில் 62.1, இன்னும் ஏராளமான இடங்களில் கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சென்னையின் புறநகர் பகுதிகள் வரைக்கும் கொடுத்துள்ளது. அதாவது மாலைக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி ஏற்பட்ட மழைப்பொழிவு. அடுத்தபடியாக அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அடுத்து அரியலூர் மாவட்ட பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு, செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு. இன்னும் பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில், புதுக்கோட்டை மாவட்டம், அடுத்தபடியாக டெல்டாவின் பகுதிகளிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. இப்படி அதாவது நீலகிரி, கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. காற்று பகுதிகளுக்கு மட்டும் சற்று சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட சொல்லணும். அதுபோலவே அந்த மழைப்பொழிவை எல்லாம் கொண்டு போய் கடலோர மாவட்டத்தில் குவிய செய்தது சொல்லணும். இன்றைக்கும் அதே போலவே கடலோர மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது. ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இது வெப்பச்சலன நீடி மழை தான். கண்டிப்பாக இன்றைக்கு சென்னையில் வலுவான மழைப்பொழிவு, அதாவது திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை குறிப்பிட்டு சொல்லப்போனால் கிழக்கு நோக்கி செல்ல கனமழையாக அப்படின்ற மாதிரி ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு வலுத்த கனமழையாக மாலைக்கு இரவுக்கு பின்பாக மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக எல்லையோர பகுதிகள் எடுத்துக்கொண்டால், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரியின் மேற்கு புறமாக அடுத்தபடியாக அப்படி வேலூருக்கு வரும்போது திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, இப்படி கிழக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடலோர பகுதிகளிலையும் மாலை இரவு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி, அதாவது நாகப்பட்டினம் முதல் சென்னை வரைக்குமே அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி வடக்கு புறமாக ஆந்திர பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது. இது நம்ம தமிழக அறிக்கை என்றதெல்லாம் நம்ம தமிழகத்தின் பகுதி மட்டும் சொல்கிறேன் நான். அடுத்தபடியாக இன்னும் ஓரிரு இடங்களில் உள்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இப்போ எப்படி இருக்குது அதே போலவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், காற்றுப்பகுதிகளை மற்றும் சற்று ஒதுக்கி அப்படின்ற மாதிரி உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற ஒதுக்க செய்து மழைப்பொழிவு தமிழகத்திலும் இன்றைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படும். கள்ளக்குறிச்சிக்கு வடக்கு புறமாக சற்று கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சில இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் இருக்கும். அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளிலையும், தஞ்சாவூருக்கு இன்றைக்கி ஒரு கனமழை காத்திருக்கிறது. ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டாவின் கரை வரைக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பிடித்து ஒரு மழைப்பொழிவை கொடுத்து தென் கடலோரத்தின் உட்புற பகுதிகள்னு சொல்லலாம். ராமநாதபுரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை இணையிடம் அங்கங்கே அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் கனமழையாக வட மாவட்டங்கள், குறிப்பாக சென்னைக்கு இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது. இதை நம்ம மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். இது நான் கடந்த சில அறிக்கைகளையும் நம்ம கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். வட கடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தினசரி மழை வாய்ப்பாக அமையப்பெறும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 15 தேதிக்கு பிறகாகவே நல்ல கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை இணைந்து ஆங்காங்கே அப்படின்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கூடுதல் பரப்பில் அடுத்தடுத்த நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு 17, 18, 19 தேதிகளில், 20 தேதிகளில் வலுவான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி கேரள பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 19, அதாவது 18, 19 இந்த ஜோன்ஸில் அந்த டைமில் அங்கே பெய்யும்பொழுது நமக்கும் அந்த சாரல் துளி அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் காற்று பகுதிகளுக்கும் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கும் மழையாக, இது அறவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலைன்றது அடுத்தடுத்த நாட்களில் வானிலை ஏதாவது மாறுதலுக்கு இருந்தால் கண்டிப்பாக நாம் அறிவிக்கிறோம். இன்றைக்கும் கனமழையாக வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வட கடலோரங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கிழக்கு நோக்கி வர கண்டிப்பாக மழைப்பொழிவின் சாதக சூழ்நிலை அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.